வணக்கம். ரமேஷ் கண்ணனின் சமூக பார்வை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உலக நாடுகளில் நான் தான் ரவுடி அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது மூல வளர்ச்சி குன்றிய ஒருவரிடம் அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக நாம் தந்துவிட்டிருக்கின்றோம் என்று எல்லோராலும் தோணப்படுகிறது. ஏன்னா என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் ஒரு ஒரு உலகத்தை முக்கால்வாசி உலகத்தை நம்ம லீட் பண்ணுறோம், பாதி உலகத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுன்னுக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. மொத்த உலகத்துக்கு ஒரே ராஜான்னு நினச்சிக்க வேண்டியது. அதாவது ஜனநாயகத்தை பேணி காப்பது அமெரிக்கா ஒரு முதலிடத்தில் வகித்து வந்தது. எப்பவுமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தான் ஜனநாயக முறைப்படி நேர்மையான தேர்தல் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் நம்ம எல்லாமே அப்படி தான் நினச்சிருந்தோம். அவங்கெல்லாம் ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ட்ரம்ப் இரண்டாவது முறையாக வந்ததிலிருந்து தனக்கு என்னெல்லாம் தோன்றுதோ அதையெல்லாம் தான் தோன்றித்தனமாக செய்து கொண்டிருக்கின்றார். அது உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நிக்கோலஸ் மதுரா மோரஸ்ன்னு சொல்லிட்டு இவர் வெனின்ஸ்லாவுடைய அதிபர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் புரட்சியாளர் போராளி சாவேஸுடைய வழித்தோன்றல். அவரை பின்பற்றி படிப்படியாக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாட்டின் அதிபர். இந்த அதிபர் ஒரு புதிய முயற்சி அவர் செய்கிறார். தன்னுடைய நாட்டில் விளையக்கூடிய வளங்கள் அப்படின்னா நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய இயற்கை வளம், ஒரு இடத்துல தங்கம் கிடைக்கும், ஒரு இடத்துல டீசல் கிடைக்கும், எண்ணெய்கள் கிடைக்கும், எண்ணெய் வளங்கள் மிக்க இதுவாக இருக்கலாம். அந்தந்த மாநிலத்தில் இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாநிலத்திலும் பல விஷயங்கள் இருக்கும். மண்ணுக்கு கீழே இயற்கை வளங்கள், இந்த இயற்கை வளங்களை இருந்ததுனாலே கொள்ளையடிக்க பலரும் திட்டம் தீட்டுவார்கள். இது கார்ப்பரேட் லெவலில் உலக அரங்கில் பெரிய ஒரு மிகப்பெரிய அரசியல். ஆந்திராவில் கனிம வளங்கள் இருந்தது. அதை என்னெல்லாம் பேசிக்கிறாங்க ஜனங்க, அதை அந்த கனிம வளங்களை எடுப்பதற்காகவே ஒரு மர்மங்கள் இருக்குது. ஓஎஸ்ஆருடைய மரணத்தில் காரணமே அந்த ஒரு சில விஷயங்கள் தான் என்பது போல் இந்த மாதிரி மர்ம முடிச்சுகள் நிறைய இருக்கக்கூடிய அரசியல் தான் இந்த மாதிரி உலக அரங்கிலே சில நாடுகளுக்குள்ள இந்த மாதிரியான அரசியல் நடக்கும். நம்ம இந்தியா அந்த மாதிரி அவங்க நாட்டில் விளையக்கூடிய அந்த கனிம வளங்களை அவர்களுக்கே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவில் தீர்க்கமாக இருந்தவர். இரண்டாவது, ஏன் டாலர் வழியில் தான் வர்த்தகம் நடக்கணுமா, ரூபல் அந்தந்த அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூபாய் விலையை கூட நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், வெறும் டாலரை தான் பண்ணணும் இல்லைன்னு சொல்லி ஒரு புரட்சியை பண்ணி உலகம் ஃபுல்லாக தன் நாட்டில் விளையக்கூடிய எண்ணெய் வித்துக்களை விற்பனை செய்ய முயன்றார், செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ளே அமெரிக்க இராணுவம் 2026 3ஆம் தேதி உள்ளே புகுந்து அத்துமீறி அவருக்கு இருந்த செக்யூரிட்டி எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணிவிட்டு அவரையும் அவர் மனைவியையும் கைது செய்து கொண்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர்கள் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு உதவியாக இருந்தாங்க. ஒரு அதிபர் எப்படி போதைப் பொருட்கள் கும்பலுக்கெல்லாம் அவர் இருக்க முடியும்? இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லி உலக அரங்கில் அவருடைய செய்கையை நியாயப்படுத்த பார்க்குறாரு. ஆனால் எந்த ஒரு நாடும் அதை ஏற்றுக்கொள்வது போல இல்லை. இதை ஐநா சபை முதல் கொண்டு எல்லாமே வன்மையாக கண்டித்திருக்கிறாங்க. ரஷ்யா, கொலம்பியா, மெக்சிகோ, பிரேசில் எல்லாமே கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது உலக யுத்தம், வேர்ல்டு வாருக்கு இது கன்ஃபார்மான ஒரு விஷயம்தான்.
வேர்ல்டு வார் ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் தோன்றுகிறது. ஏன்னா எல்லாமே வந்து அவங்கவுங்க இவர் சாவேஸை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அட்டாக் தான்ன்ற மாதிரி நாடு போய்கொண்டிருக்குது. ரஷ்யா ரெடியாக இருக்குது. அப்புறமா கொரியா நாடுகள் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லா நாடுகளும் அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி கொண்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கூட இவர் என்ன சொல்கிறாரு, அது அது பத்தாமல் ரஷ்யாவுடைய ஆயில் இங்கேருந்து ரஷ்யா வந்து பெனின்சுலா ஆயில் வாங்கி எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த கப்பலெல்லாம் இது வரைக்கும் ஒரு 5 கப்பலை வேற மறிச்சிட்டு இருக்கிறாரு. ரஷ்யா புத்தின் பற்றி தெரியும். இது அதாவது நார்த் கொரியா, ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து ஜனநாயகம் முறைப்படி இல்லாமல் அதிபர் ஆட்சியில் இருக்கக்கூடிய இவர்களே நியாயமாக நடந்துக்கிறாங்க. ஜனநாயக முறைப்படி நடந்துக்க வேண்டிய அமெரிக்கா இந்த மாதிரி அத்துமீறுது அப்படின்னு சொல்லி இதை இப்போ வந்து பெரிய வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நடக்காமல் நல்லபடியாக உலகம் போனோம். ஒரு நிக்கோலஸ் மதுராவை வந்து அமெரிக்கா ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். ரிலீஸ் பண்ணிட்டா ப்ராப்ளம் இருக்காது. இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இது சதாம் ஹுசைன் செஞ்ச மாதிரிலாம் இவர் பண்ணிட முடியாது. உலக எதிர்ப்பை தாண்டி ஒரு எதுவும் செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். ஆனால் இதில் வந்து அவர் சொல்லியிருக்கிற காரணம்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் நிக்கோலஸ் மதுரா வந்து தேர்தல் ஜெயிச்சதே செல்லாது, ஒரு அராஜகம் பண்ணி பல தில்லுமுள்ளுங்கெல்லாம் செஞ்சு தான் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். அவர் வெற்றியே செல்லாது அப்படின்னு சொல்லும் போதே இங்கே வந்து 56 இன்ச்சு நம்மளுக்கு பொருந்ததில்ல, சொல்கிறதெல்லாம் பொருந்தது பாருங்க. அடுத்தது போதை வஸ்துக்கள் வந்து வர்றதுக்கு ஒரு உதவி செஞ்சார். போதை டன்னு கணக்கில் எங்கே பிடிச்சோம்? அதானி போர்ட்டஸில் பிடிச்சோம். அப்போ இதுக்கெல்லாம் அதானிக்கு உதவியாக இருக்கிறது யார்? அங்கே வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் இங்கே வந்து ஒருத்தருக்கு பொருந்துது. அதுக்காக வந்து அவர் நம்ம நாட்டு உள்ள வந்து நம்ம பிரதமரையோ யாரையோ தொட்டால் என்ன நடக்குது? மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அப்போ வந்து இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ தைரியம் எவனுக்கும் கிடையாது. இருந்தாலும் சும்மா பேச்சளவுக்கு நம்ம பேசிக்கிறதுக்கு இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவரும் பொருத்தமானவராக இருக்கிறார். இவர் கொஞ்சம் சற்று உஷாராகத்தான் இருக்க வேண்டும். அவர் கூப்பிட்றாரு, இவர் கூப்பிட்றாரு, உலகம் ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக ஃபஸ்ட் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்திலே கழிச்சார். இந்தியாவிலே இருக்க மாட்டார், உலகம் ஃபுல்லாக சுற்றி இருந்தார் அரசு செலவில். அப்போ இப்போ வந்து 3வது முறையாக குறைச்சிட்டார். 2வதே பாதிக்கு கொஞ்சம் குறைச்சினார். இப்போ போகிறதே கிடையாது. ஏன்னா இவருக்கு உலகம் போகிற போக்கை பார்த்தா எங்கே போகிறதுக்குன்னு இவருக்கு நாடை செலக்ட் பண்ணுறதுக்கே முடியல. இவர் கண்ட்ரோலில் இருக்கிற நாடுகளுக்கு மட்டும் பார்த்து போயிட்டு வர. முதல்ல அப்படி கிடையாது. அமெரிக்காவுக்கு 4 வாட்டி போவார், ரஷ்யாவுக்கு போவார், அங்கே போவார், இவர் பார்ப்பார், அவர் பார்ப்பார். அந்த மாதிரி சுற்றி இந்த மனிதர் வந்து இப்போ குறைச்சிக்கிட்டாரு. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு சில நாடுகள்லாம் இருக்குது. அவங்க சர்வதேச சட்டம்லாம் பயங்கரமான நாடுகள். அங்கெல்லாம் போனால் திரும்பி வர முடியாது. இந்த மாதிரி குற்றவாளிகள் இவங்க வந்து இன அழிப்பு பண்ணியிருக்காங்கல்ல. குஜராத்தில் வந்து இவர் பேசுகிற ரெக்கார்டே இருக்குது. 3 நாள் டைம் தரேன். அது இப்போ வந்து ஒரு அதான் அந்த ஃபைல்ஸ் கிரிமினல் ஃபைல்ஸ்னு ஒரு விட்டாங்க, வெளிவிட்டாங்கல்ல. அதில் ஆதாரத்தோடு போட்டிருக்கிறாங்க. அது பேன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்கிற பேசின ஆடியோ வந்து மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் இருக்கும்போது அந்த ஆடியோவே ரிலீஸ் பண்ணாங்க. நானே அந்த ஆடியோவை கேட்டிருக்கிறேன். 3 நாள் டைம் தரேன், எவ்வளோ முஸ்லீமை கொல்ல முடியுமோ கொண்டுக்குங்க. 4வது நாள் நான் வந்து சட்டத்தையும் நிலைநாட்ட வேண்டும், சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதலமைச்சரே பேசுகிறத ஆடியோலாம் கேட்டோம். அந்த ஆடியோவை கேட்டு தான் வாஜ்பாய் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த நேரத்தில் மிக கடுமையாக சாடி அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் அவர் கோவப்பட்டார். அந்த நேரத்தில் அத்வானி தான் இவரை காப்பாற்றியது. அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். அத்வானி வந்து செஞ்ச பாவங்களில் இதுவும் ஒரு பாவம். அவரை நீங்கள் அந்த மாதிரி காப்பாற்றி உள்ளனா பிஜேபிலேருந்தே எடுத்துகிட்டு இருப்பார் அத்வானி. இவர் இன்றைக்கி வந்து சாதாரண பிரஜையாக இங்கே வந்திருப்பார். ஆனால் அவரை அதில் இருந்தும் காப்பாற்றியது அத்வானி. அவர் செய்த பாவங்கள் இதுவும் ஒரு பெரிய பாவமாக இருக்கும்போது தான் இன்றைக்கி வந்து மக்கள் நம்ம அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அதனால் என்றைக்குமே வந்து நல்லது கெட்டது எல்லாமே ஒரு நடுவில் ஒரு கோடு இருக்குது. இந்த பக்கம் நல்லது, அந்த பக்கம் கெட்டது. அந்த நடுவில் இருந்து கெட்டதை தேர்ந்தெடுக்காமல் நன்மையவே தேர்ந்தெடுத்துட்டு போனால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. இது ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல மக்கள் எல்லாம் நம்பி வாக்களித்து இந்த பதவியில் உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த மனசாட்சியோடு நடந்துக்கணும், மனித தன்மையோடு நடந்துக்கணும். ஒரு உயிர் கூட நம்முடைய சுயநலத்துக்காக போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற எல்லாருக்கும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்க வருகிறேன். தரும் வரை விடைபெறுகிறேன். உங்கள் புரசை ரமேஷ் கண்ணன்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.